சிவகங்கை அருகே தவறவிடப்பட்ட 15 சவரன் தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காட்டு தலைவாசல் பகுதியில் தற்காலிக தூய்மை பணியாளர் செல்வி என்பவர் குப்பையில் கிடந்த பர்ஸை திறந்து பார்த்தபோது அதில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 15 சவரன் நகைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் தங்க நகைகளை அவர் ஒப்படைத்தார். காரைக்குடி ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியா முன்னிலையில் நகை உரிமையாளரான டார்ஜிலினிடம் மீட்கப்பட்ட நகைகள் ஒப்படைக்கப்பட்டன. தூய்மை பணியாளர் செல்வியின் நேர்மையை பாராட்டி அவருக்கு 20,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. காட்டு தலைவாசல் குப்பை கொட்டும் போது ஒரு பேக்கில் ஜாமான் அது மாதிரி ஒரு பேக்கு ஒன்று வந்துச்சு. நாங்கள் அந்த டப்பா இதெல்லாம் போட்டு வாட்டர் கேன் இதெல்லாம் பிறக்குவோம். அதில் நாங்கள் எடுத்து போட்டுட்டு 4 நாள் கழிச்சு இப்போ தான் எடுத்து அந்த கட்டை கொடுத்துட்டோம். என்னமா இருந்தது? அதில் மோதிரம் இருந்துச்சு, செயின் இருந்துச்சான். சிவகங்கை அருகே தவறவிடப்பட்ட 15 சவரன் தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காட்டு தலைவாசல் பகுதியில் தற்காலிக தூய்மை பணியாளர் செல்வி என்பவர் குப்பையில் கிடந்த பர்ஸை திறந்து பார்த்தபோது அதில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 15 சவரன் நகைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் தங்க நகைகளை அவர் ஒப்படைத்தார். காரைக்குடி ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியா முன்னிலையில் நகை உரிமையாளரான டார்ஜிலினிடம் மீட்கப்பட்ட நகைகள் ஒப்படைக்கப்பட்டன. தூய்மை பணியாளர் செல்வியின் நேர்மையை பாராட்டி அவருக்கு 20,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. காட்டு தலைவாசல் குப்பை கொட்டும் போது ஒரு பேக்கில் ஜாமான் அது மாதிரி ஒரு பேக்கு ஒன்று வந்துச்சு. நாங்கள் அந்த டப்பா இதெல்லாம் போட்டு வாட்டர் கேன் இதெல்லாம் பிறக்குவோம். அதில் நாங்கள் எடுத்து போட்டுட்டு 4 நாள் கழிச்சு இப்போ தான் எடுத்து அந்த கட்டை கொடுத்துட்டோம். என்னமா இருந்தது? அதில் மோதிரம் இருந்துச்சு, செயின் இருந்துச்சான்.